نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين يحشر مع الأنبياء والصديقين والشهداء والصالحين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சத்திய இஸ்லாம் வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவது போல எல்லா துறைகளுக்கும் ஒழுக்கங்களும் சில நெறிமுறைகளையும் வகுத்தளித்திருப்பது போல வியாபாரம் வியாபாரிகள் குறித்து வணிகம் குறித்தும் வணிகர்களை குறித்தும் இஸ்லாம் நிறைய ஒழுங்குகளை பேசியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிற நேரத்தில் இஸ்லாமிய பார்வையில் வணிகம் எப்படி இருக்க வேண்டும், வணிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்க மேம்பாடுகளை குறித்து மார்க்கத்தினுடைய பார்வையில் நாம் சிந்திப்பது அவசியம். அன்பிற்குரியவர்களே, வியாபாரம் ஏதோ மார்க்கத்தை விட்டும் தூரமானது அல்ல. வணக்க வழிபாடுகளில் வியாபாரமும் ஒன்று. யாராவது ஒருவன் தன் மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹலாலான தொழிலை செய்கிறான். இந்த மார்க்கத்தில் அவ்வாறு தொழில் செய்வது இபாதத். ஹலாலான வருமானத்தை தேடுவதும் அதற்காக உழைப்பதும் இந்த மார்க்கத்தில் ஃபர்து என்று சொல்லக்கூடிய கட்டாய கடமைகளில் சேரும். திருக்குர்ஆனுடைய பிரபலமான அத்தியாயம் சூரா முஸம்மில். முஸம்மில் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹுவின் பாதையில் போராடுகிற ஜிஹாது செய்கிற போராளிகளையும் உழைப்பிற்காக ஹலாலான வருமானத்திற்காக வேண்டி சம்பாத்தியத்தை தேடி உழைப்பதற்கு புறப்படுபவர்களையும் இரண்டு பேரையும் சம அளவில் வைத்து பேசுகிறான். வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபضலில்லாஹ். பூமியிலே சுற்றி திரிந்து அல்லாஹுவினுடைய அருளை, சம்பாத்தியத்தை, பொருளாதாரத்தை தேடுவதற்காக புறப்படும் ஒரு கூட்டம். வஆகரூன யுகாத்திலூன யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிற கூட்டம். இந்த ரெண்டையும் சம அளவில் வைத்து அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். உழைப்பை, சம்பாத்தியத்தை, ஹலாலான வருமானத்தை ஊக்குவிக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உங்களில் யாரும் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடு என்று கேட்க வேண்டாம். லா யக்உது அஹதுக்கும் அன் தலபிர் ரிஸ்கி வ யகூலு அல்லாஹும்ம ர்ஸுக்னி. ரிஸ்கை தேடி நாலாபுறமும் செல்லாமல், எட்டு திக்கும் பொருள் தேடி புறப்படாமல் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு ரிஸ்க் கொடுப்பாயாக என்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபைன்ன ஸமாஅ லா தும்திரு தஹபன் வலா ஃபில்லதன். வானம் தங்க மழை பொழியாது, வானம் வெள்ளியில மழை பொழியாது.
தேவையானவற்றை நீங்கள் தான் தேடி போக வேண்டும். உழைப்பை நோக்கி, சம்பாத்தியத்தை நோக்கி நகருவதை ஊக்குவிக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை திருக்குர்ஆனுடைய பிரபலமான சூரா ஜும்மா. அந்த ஜும்மா அத்தியாயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி செல்லுங்கள். இங்கேயே அமர்ந்திருப்பதல்ல, அல்லாஹ் கொடுக்க முடியாது என்பதல்ல, கொடுக்க மாட்டான் என்பது உண்மை. பள்ளிவாசல்லேயே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் ரிசுக்கை தேடவில்லை, புறப்படவில்லை, நாலா பக்கமும் நகர்ந்து செல்லவில்லை. ரப்பு கொடுக்க மாட்டான். அவன்தான் சொல்லுகிறான், தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்டார்கள், ஐயுல் கஸ்பி அஃதலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சிறந்த சம்பாத்தியம் எது என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், சிறந்த சம்பாத்தியம் அல் அமலு பியதி, அவனுடைய கையால் உழைத்து சாப்பிடுகிற சம்பாத்தியம். வ குல்லு பைஇன் மப்ரூர், அப்புறம் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு வியாபாரம். அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் என்றால் தவறான வழியில் வருமானம் ஈட்டக்கூடாது. தவறான வழியில் ஹராமான சம்பாத்தியமாக இல்லாமல் ஆகுமான வழிகளில் வருமானம் இருந்தால் அவைகளெல்லாம் சிறந்த சம்பாத்தியம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வின் நபியாக வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொந்தமாக உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லுவார்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நிறைய நபிமார்கள் உழைத்து சாப்பிட்டிருக்கிறார்கள். நிறைய நபிமார்கள் துணி வியாபாரம், மர வியாபாரம், இரும்பு வியாபாரம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஏன் தாவூதை மாத்திரம் சொல்ல வேண்டும்? ஒரே ஒரு காரணம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நாட்டில் ஆட்சியாளர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி. உலக வரலாற்றில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இருந்து முதலாக நபியாக இருந்தால் ஆட்சியாளராக இருக்க மாட்டார்கள், ஆட்சியாளராக இருந்தால் நபியாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் முதலாக இந்த ரெண்டையும் ஒரு சேர கொடுத்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆட்சியாளராகவும் இருந்தார்கள், நபியாகவும் இருந்தார்கள். ஒரு ஆட்சியாளன் கடைவீதிக்கு உழைக்க செல்வானா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பிலே உருக்கு சட்டைகளை தயார் செய்து கவச சட்டைகளை மிருகங்களுக்கு, தீனார்களுக்கு விற்று அதிலிருந்து தன் குடும்ப வருமானத்தை அவர்கள் பார்த்து கொண்டதால் ஆட்சியாளராக இருந்தும் அல்லாஹ்வின் நபியாக இருந்தும் கடைவீதியிலே தொழில் செய்து தன் ஹலாலான சம்பாத்தியத்தை ஆக்கி கொண்ட காரணத்தால் பாராட்டும் பொருட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி தாவூதே கையால் உழைத்து சாப்பிட்டார் என்று சஹாபாக்களுக்கு, சக முஸ்லிம்களுக்கு ஆர்வப்படுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, சம்பாத்தியம் குறிப்பாக அதிலே பெரும்பகுதி வியாபாரம். எக்கச்சக்கமான பரக்கத்துகளை அல்லாஹ் வியாபாரத்தில் வைத்திருக்கிறார். நம்மில் பெரும்பாலான பேர் வியாபாரிகள். வியாபாரம் நம் மனம் போன போக்கிலே செய்வதல்ல. பொருள் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் என்று சொல்லுகிறோமே, இது எல்லாமே மார்க்கத்தில் சில வரன்கள் உண்டு. என்ன வரன்கள்? சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும், செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும். மறுமையில் கேட்கப்படுகிற வினாக்களில் பொருளாதாரம் குறித்த கேள்விகளில் இந்த ரெண்டு முக்கியமானவை. ஹதீஸிலே வருகிறது, மின்னைன இக்தஸபஹு, எப்படி இந்த காசு சம்பாதித்தாய், வஃபீமா அன்ஃபக்தஹு, எப்படி நீ அதை செலவழித்தாய். வரும் வழியும் சரியாக இருக்க வேண்டும். செலவாகி நம் கையில இருந்து, நம் பாக்கெட்டில் இருந்து, நம் கல்லாவில் இருந்து போகிற வழியும் சரியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனை இருப்பதால் தான் வணிகத்தை குறித்த, வணிகர்களை குறித்த நிறைய செய்திகளை இஸ்லாம் பேசி இருக்கிறது. நமக்கு வேறு எங்கேயும் போய் வணிகம் செய்தவர்களின் வாழ்வை எல்லாம் படிக்க வேண்டாம். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஊர் விட்டு ஊர் அல்ல, நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்தார்கள்.
ஒட்டகங்களில் பெரிய வியாபார சரக்குகளை சுமந்து கொண்டு ஷாம் தேசத்திற்கு சென்று பெருமானார் வணிகத்திலே ஈடுபட்ட வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. மற்ற எல்லா உம்மத்தை விட நமக்கான பெருமை என்ன தெரியுமா? எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடைவீதிகள் என்பது 9 வயசிலேயே அறிமுகம். 9 வயதில் அவர்கள் கடைவீதியில் அவர்களுடைய தந்தை அபூ தாலிப் அவர்களோடு அவர்கள் கடைவீதியிலே இருந்திருக்கிறார்கள். கதீஜா அம்மையாருடைய வியாபார சரக்குகளை எடுத்து கொண்டு போய் சந்தையிலே நீதியாக, நேர்மையாக, நியாயமாக, பொய் பேசாது, பொய் சத்தியம் செய்யாது வணிகம் செய்து பெரும் பொருள் லாபமாக ஈட்டி வந்த நிகழ்வுகள் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, நாம் எவ்வளவு பெரிய பெரிய சஹாபாக்களின் வரலாறு படிக்கிறோமோ எல்லாமே வணிகர்கள், எல்லாமே வியாபாரிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வியாபாரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வியாபாரி, இஸ்லாமின் உயர்வுக்கு காரணமாக இருந்த அன்னை கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா பெரிய வியாபாரி. இன்றைய மதிப்பில் சொல்ல போனால் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாக அன்றைக்கு இருந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபாரி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெறும் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு போனவர்கள். ரொம்ப ஆரம்பத்திலேயே இஸ்லாம் ஆகிவிட்ட முஸ்லிம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல சேர்ந்து 2 நாள்ல இவங்க இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்க. மார்க்கத்திற்காக பெரும்பாடுபட்டவர்கள். மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து பயணம் போன போது ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற ஒருவரையும் மதீனாவில் இருக்கிற ஒருவரையும் கைப்பிடித்து சகோதரத்துவ ஒப்பந்தம் செய்து வைத்தார்கள் அல்லவா? அப்படி இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகம் சேர்த்து வைத்தது சஅத் என்கிற மனிதரை. சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க 2 பேரும் சகோதரர்கள், போய் ஒரு வீட்டில் இருங்க என்று மதீனத்து அன்சாரிகளில் மிகவும் பண்பாளர், நல்லவர். அவர் சொன்னார், பெரிய தோட்டம், பேரிச்சம்பழ தோட்டம், என்னிடத்தில் 2 தோட்டம் இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் உன்னையும் என்னையும் சகோதரனாக்கி விட்டதால் என் தோட்டத்தில் ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அஹ்லிக், அல்லாஹ் உன்னுடைய பொருளையும் உன் குடும்பத்திலையும் பரக்கத் செய்யட்டும், எனக்கு உங்களுடைய தோட்டம் வேண்டாம், கடைவீதி எந்த பக்கம் போகணும்னு வழி மட்டும் காட்டுங்க என்று சொன்னார்கள். கையில ஒரு கயிறு எடுத்து கொண்டார்கள். அந்த சஅத் இப்னு ரபீ கடைவீதி இப்படித்தான் போகணும்னு கடைவீதிக்கு வழிகாட்டி விட்டார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் கையோடு போனவர்கள். பின்னாலே மிகப்பெரிய கோடீஸ்வரர், அரபுலகத்தில் அவர்களை போன்ற செல்வந்தர்கள் யாரும் இல்லை. 10 வருஷத்தில் குறுக்கு வழியிலே சம்பாதிக்கவில்லை, தவறான பொருளீட்டல் வருவாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நியாயமான வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத்து கொடுக்க நினைத்தால் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் கொட்டி கொடுப்பான் என்பதற்கான ஆதாரம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்திலேயே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய, பெரிய பேரித்தம்பழத்தினுடைய கொட்டை அளவுக்கு தங்கத்தை நிறுத்து கொடுத்து மனைவிக்கு மகர் கொடுத்து மணமுடித்தார்கள். வியந்து பார்த்தார்கள் எல்லோரும். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, கட்டி தங்கம் என்று, தங்க கட்டி மகராக கொடுத்து மணமுடித்தார்கள். ஆச்சரியமான வரலாறு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்தில் மதீனாவிற்கு வெளியிலே 700 ஒட்டகம் சரக்கோடு நிற்கிறது. சில அறிவிப்புகளில் 500 என்று வருகிறது. ஒரு ஒட்டகம்னா ஒரு கண்டெய்னருக்கு சமம். 700 ஒட்டகங்கள் வியாபார சரக்குகளோடு நிற்கிறது என்றால் இன்றைய மல்டி மில்லியனர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே பின்னாலே தான் இருக்க வேண்டும். மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது என்ன தெரியுமா? நேர்மையான வியாபாரம். வணிகர்களில் நல்லவர்களான வணிகர்கள் நமக்கு முன்மாதிரிகளாக நிறைய பேர் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வணிகம் செய்யவே வாரி வாரி மார்க்கத்திற்கு அவர் வழங்கிய மாண்பை பார்த்துவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், அல்லாஹ் உன்னுடைய காசுபணத்திலே பரக்கத்து செய்வானாக. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கல்லை போய் தூக்கினாலும் கீழே தங்கம் இருந்தாலும் இருக்குமோ என்னவோ, ரசூலின் துஆ எனக்கு இவ்வளவு தூரம் பரக்கத்தாகிவிட்டது. இவர்களெல்லாம் வணிகர்கள் என்பதல்ல, வணிக பாரம்பரியம். நாம் மேலே சொன்னமே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வணிகர்,
இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வணிகர். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களின் குடும்பம் பாரம்பரியம். இவங்க ரெண்டு பேருடைய தகப்பனார் இருக்காங்க இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனாருக்கு பேர் அஃபான். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பனாருக்கு பேர் அவுஃப். அவுஃப் என்பவரும் அஃபான் என்பவரும் ரெண்டு பேரும் தங்களுடைய மகன்களோடு, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேருமா ஒரு ஒட்டகத்துல வியாபார சரக்கோடு வெளியூருக்கு போகிறார்கள். அப்போதெல்லாம் வழிப்பறி கொள்ளை மிக அதிகம். வழிப்பறி கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டு கொள்ளையடிப்பதற்காக சூழ்ந்தார்கள். முதலில் வெட்டியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனாரை, இரண்டாவது வெட்டியது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனாரை, மூணாவது வாலிபர்களாக இருந்தவர்கள் 2 பேர், ஒன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடித்து எல்லாரும் சேர்ந்து கயிறு போட்டு அவரை கட்டி விட்டார்கள். இவர்களை கட்ட முற்பட்ட போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாய்ந்து அவர்களை விரட்டி அவர்களிடமிருந்த காசை எல்லாம் பிடுங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை அவிழ்த்து விட்டு விடவில்லை, துரத்தி பிடித்து தங்களுடைய தந்தையை கொலை செய்தவனையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையை கொலை செய்தவனையும் 2 பேரையும் கொன்றுவிட்டு அவர்கள் பொருளோடு வந்தார்கள் என்கிற வரலாற்றில் இவர்கள் மட்டும் வியாபாரிகள் அல்ல, இவர்களின் தந்தையர்களும் வியாபாரிகள். குடும்பம் வியாபார குடும்பம். சொல்ல போனால் இவர்களின் பெற்றோர்கள் கொல்லப்பட்டது கூட வியாபாரத்தின் பாதையில் தான் என்பதெல்லாம் நமக்கு முன்னாலே இருந்த வணிக கூட்டத்தினுடைய வரலாறு. அவர்களெல்லாம் நேர்மையான வணிகத்தை செய்தார்கள். இன்றைக்கு வணிகர் தினம் என்றெல்லாம் சொல்லி வணிகர்கள் தங்களை உயர்த்தி சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு மார்க்கம் சில வழிகாட்டுதல் வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலேயும் ஹராமானவற்றை வியாபாரம் செய்யக்கூடாது. மார்க்கம் தடுத்திருக்கிற பொருட்களை, மது விற்பனை, பன்றி இறைச்சி விற்பனை, இப்படி தவறாக இருக்கக்கூடிய மார்க்கம் தடுத்திருக்கிற எந்த பொருளினுடைய விற்பனையிலையும் ஒரு முஸ்லிமினுடைய சம்பாத்தியம் இருக்கவே கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, பேசுகிற வியாபாரத்தில் உண்மை பேச வேண்டும். உண்மை மாத்திரம் பேசிவிட்டால் அவன் நபிமார்களோடு எழுப்பப்படுவான் என்கிறார்கள் நாயகம். நபியோடு எழுப்பப்படுவதற்கு எத்தனை ஆண்டு கால இரவு வணக்கம், எத்தனை ஆண்டு கால பகல் நோன்பு, ஒண்ணு வேண்டாம். நீ செய்கிற தொழிலில் நேர்மையும் பொய் பேசாத தன்மையும் இருந்தால் நீ மறுமையில் எழுப்பப்படுகிற போது நபிமார்களோடு நல்லோர்களோடு எழுப்பப்படுவாய். இல்லாவிட்டால் துஜார்கள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். பொய் பேசி, பொய் சத்தியம் பேசி, இல்லாததை சொல்லி உள்ளதை மறைத்து செய்யப்படுகிற வணிகமெல்லாம் பாவிகளின் பட்டியலிலே சேர்த்துவிடும். எனவே உண்மை பேசி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது 2. விலை ஏறட்டும் என்று பொருளை தேக்கி வைத்து காத்திருக்க கூடாது. மக்களுக்கு ஒரு பொருள் தேவை, கடைவீதியிலே தேவை, ஒரு வாரம் விட்டு விடுவோம், அடுத்த வாரம் விலை ஏறியவுடன் சரக்கை வெளியே கொண்டு வரலாம் என்று பதுக்கி வைப்பவன் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்திற்குரியவன் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவை இருக்கிற போது சந்தைக்கு பொருள் வந்தாக வேண்டும். நீ பதுக்க அனுமதி இல்லை. கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன். நீ படைப்புகளுக்கு அதை எப்படி பதுக்கி வைக்க முடியும்? இது முக்கியமாக வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. 4வது, நீங்கள் விற்கிற பொருட்களில் குறைகள் இருக்குமானால் சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். டேமேஜான சரக்கை விற்க கூடாதுன்னு சொல்லல மார்க்கம். நீ விற்கலாம். ஒரு கிழிந்து போன துணி விற்கலாம், ஒரு பழுதுபட்ட ஏதேனும் கருவி விற்கலாம். சொல்லி விற்க வேண்டும். இந்த பொருளில் இந்த குறை இருக்கிறது, இந்த விலை, வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அப்படி வியாபாரம் இருக்கும். இருக்கிறத சொல்றது இல்லைங்கிறத விட ரொம்ப பிளஸ் பாயிண்டா போட்டு அடுக்கி அந்த வாடிக்கையாளர் தலையிலே கட்டுவதைத்தானே பார்க்கிறோம். இல்லாததையெல்லாம் சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது, குறை இருந்தால் அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்யலாம். இது 4வது. 5வது, வணிகர்களுக்கான முக்கியமான ஒழுங்கு, அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடாது.
நீங்கள் நிறுத்து கொடுத்தாலும் அளந்து கொடுத்தாலும் சரியாகவே கொடுக்க வேண்டும். குர்ஆனில் இதற்கென்று ஒரு தனி அத்தியாயமே இருக்கிறது. சூரத்துல் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களை பற்றிய ஒரு தனி சூரா. அல்லாஹ் அதுல மிக அழகாக நம் யதார்த்த நிலையை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? நாம யார்கிட்டையாவது நிறுத்து வாங்கினால், அளந்து வாங்கினால் கரெக்டாக வாங்குவோம். ஆனால் நாம் நிறுத்து கொடுத்தால், நாம் அளந்து கொடுத்தால் குறைத்து கொடுப்போம். இதற்காக மக்கள்கிட்ட இவங்க வாங்கினா மட்டும் கரெக்டா வாங்குவாங்க. இதா காலூகும், இவர்கள் அளந்து கொடுத்தால், வஸனூஹும், இவர்கள் நிறுத்து கொடுத்தால், யுக்ஸிரூன், குறைத்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றிய சாபத்தை, கேட்டை, வயலும் லில் முத்தஃபிஃபீன், அவர்களுக்கு கேடு உண்டாவதாக என்று அந்த சூறாவை தொடங்குகிறார். எனவே அளவு நிறுவையில் மோசடிகள் இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்யப்பட வேண்டும். அடுத்து, ஒரு பொருள் அது திருடப்பட்ட பொருள் என்றோ அபகரிக்கப்பட்ட பொருள் என்றோ தெரிய வருமானால் அதை எந்த காலத்திலேயும் ஒரு முஸ்லிம் வாங்கக்கூடாது. நன்றாக தெரிகிறது, இவன் யாரிடமோ தள்ளிவிட்டு வந்திருக்கிறான், யாரிடமோ எடுத்து விட்டு வந்திருக்கிறான். அபகரிக்கப்பட்ட பொருளை நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம், அவன் எங்கேயோ எடுத்துட்டு வந்தா நமக்கு என்ன? இல்லை, திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்தால் அதை வாங்கக்கூடாது, அபகரிக்கப்பட்டதை வாங்கக்கூடாது. ஏதாவது ரேஷன் கடைகளில் வேறு மாதிரி பின்னாடி வழியாக பெறப்படுகிறவர்களை ரொம்ப சர்வ சாதாரணமா ஈஸியா வாங்கி கடையில வைத்து வியாபாரம் செய்பவர்கள் யோசிக்க வேண்டும். மார்க்கத்தில் இதுவெல்லாம் அனுமதி இல்லை. அபகரிக்கப்பட்ட பொருள், திருடப்பட்ட பொருள் என்று தெரிகிற போது அதை நாம் வாங்காமல் இருக்க வேண்டும். கடைசியாக மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு, ஒரு வியாபாரம் நடக்கிறப்ப போய் இன்னொருத்தர் உள்ள குறுக்கிடக்கூடாது. அந்த வியாபாரம் முடியட்டும், வேணும்னா வாங்கட்டும், இல்லைன்னா எனக்கு வேண்டான்னு விடட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கலாம். ஒருத்தர் வியாபாரம் டீலிங் நடந்து கொண்டிருக்கிற போதே உள்ள போய் அவரை விட 10 ரூபா நான் கூட வச்சு தர்றேன், எனக்கு கொடுக்குறியான்னு கேட்கறது, இந்த வியாபாரம் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய மாண்பும் மகத்துவமும் நிறைந்த அவர்களுடைய நடவடிக்கைகளில் இதுவெல்லாம் கூடாது என்றார்கள். யாராவது ஒருவனுக்கு பெண் பார்க்கிறார்கள், மாப்பிள்ளை பார்க்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, திடீர்னு உள்ள வேற ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ உள்ள போய் எங்களை கட்டிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. அது முடியட்டும் அல்லது அவர்கள் சேரட்டும். இல்லை என்று விட்டதற்கு பின்னால் தானே அடுத்தவர்கள் போக வேண்டும். வணிகத்திலே இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒழுங்குகள். லாபத்தை பொறுத்தவரை சில பேர் கேட்கிறார்கள், எவ்வளவு சதவீதம் லாபம் வச்சு விற்கலாம்? ஒரு பொருளுக்கு லாபத்திற்கு அளவு இல்லை மார்க்கத்தில். அதிகபட்சத்திற்கு குறைந்தபட்சத்திற்கு அளவெல்லாம் இல்லை. ஆனால் நேர்மையான வியாபாரம், பரக்கத்தான வியாபாரம் என்பது எதுவென்றால், குறைந்த லாபத்தோடு யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் மார்ஜின் கம்மியாக இருக்குமானால் அல்லாஹ் அதில் ஏராளமான பரக்கத்தை தந்து விடுவான் என்பதுதான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வியாபாரம், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வியாபாரம், கதீஜா அம்மாவுடைய வியாபாரம். இது எல்லாத்திலையும் ஒரே ஒரு ஒற்றுமை தான். என்ன தெரியுமா? லாபம் குறைவாக வைப்பார்கள். இந்த லாபம் குறைவாக வைத்ததன் விளைவு ரப்புல் ஆலமீன் எக்கச்சக்கமான பரக்கத்துகளை கொடுத்து விட்டான் என்பதெல்லாம் வணிகர்கள் இஸ்லாமிய பார்வையிலே பார்க்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வணிக நோக்கில் ஈடுபட்டிருக்கிற, வியாபாரத்தில் இருக்கின்ற நம்முடைய வியாபாரிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் தொழிலையும் அல்லாஹ் ஹலாலானதாக ஆக்கி அதில் பரக்கத்து செய்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.